Hello, students. In your biozoology book, you will find that Unit 3, Chapter 8 deals with microbes in human welfare. அதில் இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் என்பது பற்றி. இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. Key components of the biological system. பாக்டீரியாவை காக்கை, பேசில்லை, விப்ரியோ, ஸ்பைரில்லம் அப்படின்னு வகைப்படுத்தலாம். காக்கஸ் என்னும் வகை பாக்டீரியா ஸ்பெரிக்கல் ஷேப் கொண்டுள்ளவை. பேசில்லஸ் என்னும் வகை ராட் ஷேப்டு பாக்டீரியா. விப்ரியோ என்பது கர்வ்ட் ஷேப்டு வித் ஃப்ளஜல்லம். ஸ்பைரில்லம் என்பது ஸ்ப்ரிங் போன்ற வடிவமைப்பு கொண்டது. டஃப் ஃப்ளஜல்லா நுனியில் இருக்கும். வைரஸுக்கு ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சர் கிடையாது. டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஏதாவது ஒன்றை கொண்டிருக்கும். அதை சுற்றிலும் ஒரு புரோட்டீன் கோட் இருக்கும். இந்த புரோட்டீன் கோட் வடிவத்தை பொறுத்து ஹெலிக்கல், பாலிஹீட்ரல், ஸ்பெரிக்கல், காம்ப்ளெக்ஸ் டைப் என்று வகைப்படுத்தலாம். வைரஸ் ஏதாவது ஒரு உயிரினத்தின் செல்லுக்குள்தான் வாழ முடியும். அதனால் வைரஸை ஆப்ளிகேட்டரி இன்ட்ராசெல்லுலார் பாரசைட் என்று குறிப்பிடுவார். வைராய்ட்ஸ் என்பதற்கும் வைரஸுக்கும் என்ன வேறுபாடு என்றால், வைராய்டுக்கு புரோட்டீன் கோட் கிடையாது. மேலும் வைராய்டுக்கு ஆர்என்ஏ மட்டுமே இருக்கும், டிஎன்ஏ கிடையாது. அதுவும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ தான். இது ராட் ஷேப்டாக இருக்கலாம் அல்லது பிரான்ச்டு டைப்பாக இருக்கலாம். வைராய்டும் ஆப்ளிகேட்டரி இன்ட்ராசெல்லுலார் பாரசைட் தான். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை மட்டுமே தாக்கக்கூடியவை இவை. ப்ரையான்ஸ் என்பவை மிஸ்ஃபோல்டட் புரோட்டீன் மாலிக்யூல்ஸ். இவை மனிதன் மற்றும் விலங்குகளில் மூளையை தாக்கி நோய்களை ஏற்படுத்தும். மேட் கவ் டிசீஸ் இன் கேட்டல் அண்ட் குரு in humans are caused by prions. இந்த நோய்கள் வந்தால் அவைகளை குணப்படுத்த இயலாது. ஆனால் வராமல் தடுக்கும் வழிவகைகள் உண்டு. புரோட்டோசோவா யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இவை நீரிலோ மனிதன் மற்றும் விலங்குகளின் உடலிலோ இருக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் அமீபா, யூக்ளினா, பாரமிஷியம், மலேரியல் பாரசைட் போன்றவை. ஆல்கே ஆர் போட்டோசிந்தட்டிக். இவை நீரிலும் ஈரப்பசை உள்ள நிலத்திலும் காணப்படுபவை. இவை பாரசைட்ஸ் அல்ல. அவைகளில் அடங்கியுள்ள பிக்மெண்ட்ஸை பொறுத்து ரெட் ஆல்கே, பிரவுன் ஆல்கே, கிரீன் ஆல்கே என்றெல்லாம் வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபங்கை இவைகளுக்கு போட்டோசிந்தசிஸ் செய்யும் அபிலிட்டி கிடையாது. சாப்ரோஃபைட்டிக் ஆகவோ பாரசைட்டிக் ஆகவோ தான் இருக்க முடியும். மஷ்ரூம்ஸ், பெனிசிலியம் போன்றவை சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. ரிங்வர்ம்ஸ் ஆர் பாரசைட்டிக். மைக்ரோப்ஸ் ஆர் present everywhere. மைக்ரோப்ஸ் காற்றில் இருக்கலாம், நீரில் இருக்கலாம், மண்ணில் காணலாம். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இவைகளின் உடலிலும் காணப்படலாம். ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. வீட்டில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல்வேறு உணவுப் பொருட்கள் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியினால் பெறப்படுபவை. இட்லி, தோசை மாவு மைக்ரோபியல் ஆக்ஷனால் தயாராகின்றன.
பிரெட் மற்றும் தயிர் இவையும் மைக்ரோபியல் ஆக்ஷனால் தயாராகின்றன. யோகர்ட் மற்றும் சீஸ் இவையும் மைக்ரோப்ஸ் உதவியினால் தயாரிக்கப்படுபவைதான். பன்னீர் மற்றும் வினிகர் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கொண்டு தயாரிக்கப்படுபவைதான். Microbes involved in the preparation of idli and dosa flour. இட்லி தோசை மாவு தயாரிப்பதில் லியூகோனாஸ்டாக் மீசென்டிராய்ட்ஸ் எனும் பாக்டீரியா முக்கிய பங்கு வகிக்கிறது. இது லியூகோனாஸ்டாக் பாக்டீரியாவின் படங்கள். சக்காரோமைசிஸ் செரிவிசியே எனப்படும் ஈஸ்ட் வகையும் இட்லி தோசை மாவு தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது ஈஸ்டின் வெளித்தோற்றம் மற்றும் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் காண்பிக்கும் படங்கள். இட்லி அண்ட் தோசா பேட்டர். லியூகோனாஸ்டாக் மீசென்டிராய்ட்ஸ் எனும் பாக்டீரியா இட்லி தோசை மாவு புளித்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த பாக்டீரியா ஈஸ்டுடன் சேர்ந்து மாவு புளித்தலை, அதாவது ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்கிறோம், அதை உண்டாக்குகிறது. இந்த ப்ராசஸில் லியூகோனாஸ்டாக் லாக்டிக் ஆசிடையும் கார்பன் டை ஆக்சைடையும் உண்டாக்குகின்றன. லாக்டிக் ஆசிட் தான் மாவிற்கு புளிப்பு தன்மையை கொடுக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு மாவை உப்ப செய்கின்றது, அதை பஞ்சு போன்று ஆக்குகின்றது. இட்லி தோசை மாவிற்கு உரிய டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் கொடுப்பது இந்த பாக்டீரியாவும் ஈஸ்டும் தான். அடுத்து பிரெட் மேக்கிங். சக்காரோமைசிஸ் செரிவிசியே எனும் ஈஸ்ட் வகையை பிரெட் ஈஸ்ட் என குறிப்பிடுவார். இந்த ஈஸ்ட் மாவில் உள்ள சுகரை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனாலை உண்டு பண்ணும். ஈஸ்டில் உள்ள ஜைமேஸ் எனும் என்சைம் தான் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனால் ப்ரொடியூஸ் செய்வதில் ஈடுபடுகிறது. உண்டாக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு மாவை புஷ்ஷென பஞ்சு போல் உப்ப செய்கிறது. பேக்கிங் செய்யும் போது எத்தனால் ஆவியாகிவிடுகிறது. LAB என்பது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவை குறிக்கும். இந்த பாக்டீரியாவும் மாவை புளிக்க வைப்பதிலும் அதை அசிடிஃபை செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தயிர். தயிர் தயாரிப்பதில் லாக்டோபாசில்லஸ் எனும் பாக்டீரியா பயன்படுத்தப்படுகிறது. இந்த பாக்டீரியா பாலுக்கு ஆட் பண்ணும்போது அந்த பாலை ஃபெர்மெண்ட் செய்து கெட்டி தயிராக்குகிறது. இதை வீட்டில் உரையூற்றுவது என்று குறிப்பிடுகிறோம். அதாவது பாலுக்கு சிறிதளவு தயிர் ஊற்றினால் அந்த பால் சில மணி நேரத்தில் தயிராக உறைகிறது. இது லாக்டோபாசில்லஸ் எனும் பாக்டீரியாவை காண்பிக்கும் படம். இந்த பாக்டீரியா லாக்டோஸ் எனும் மில்க் சுகரை லாக்டிக் ஆசிடாக மாற்றுகிறது. லாக்டிக் ஆசிட் பாலின் pHஐ குறைத்து தயிராக மாற்றுகிறது, மேலும் புளிப்புத்தன்மையை கொடுக்கிறது. பாலில் உள்ள மில்க் புரோட்டீன்ஸ் கோயாகுலேட் ஆகும்போது பால் கெட்டியான தயிராக மாறுகிறது. பாலை விட தயிர் ஊட்டச்சத்து நிறைந்தது. இதில் ஆர்கானிக் அமிலங்களும் விட்டமின்களும் நிறைய காணப்படும். யோகர்ட். யோகர்ட் என்பது தயிர் போன்ற தோற்றத்தை உடையது. பாக்டீரியாவால் பால் ஃபெர்மெண்ட் ஆகும்போது யோகர்ட் உண்டாகிறது. இப்படி ஃபெர்மெண்ட் ஆகும்போது லாக்டிக் ஆசிட் உண்டாகிறது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மற்றும் லாக்டோபாசில்லஸ் போன்ற பாக்டீரியாக்களின் ஆக்ஷனால் மில்க் புரோட்டீன் கோயாகுலேட் ஆகிறது, அதாவது உறைகிறது. அதே சமயம் லாக்டோஸ் எனும் மில்க் சுகர் லாக்டிக் ஆசிடாக மாற்றப்படுகிறது. யோகர்ட்டின் மனம் மற்றும் சுவை இந்த பாக்டீரியாக்களால் உண்டாக்கப்படும் அசிட்டால்டிஹைடு எனும் பொருளால் ஏற்படுபவை.
சீஸ். சீஸ் என்பது பாலாடை கட்டி என்று குறிப்பிடுகிறோம். சீஸ் எனும் டைரி ப்ராடக்ட் பல்வேறு சுவை மற்றும் டெக்ஸ்சரில் ப்ரொடியூஸ் செய்யப்படுகிறது. லாக்டோபாசில்லஸ் அல்லது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எனும் பாக்டீரியாவை பயன்படுத்தியே சீஸ் தயாரிக்கப்படுகிறது. சீஸ் தயார் செய்யும் போது பாலை அசிடிஃபை ஆக்கி ரென்னெட் எனும் என்சைம் சேர்ப்பதன் மூலம் பாலை உறைய வைக்கிறார்கள். அப்படி உறைந்த பாலை நீர் பாகத்திலிருந்து பிரித்து பிறகு பிரஸ் செய்து சீஸை உண்டாக்குகிறார்கள். பன்னீர். பன்னீரை தமிழில் பாலாடை கட்டி அல்லது திரைந்த பால் என்று குறிப்பிடுவார். பன்னீரை காட்டேஜ் சீஸ் எனும் குறிப்பிடுவார். இது தெற்காசிய நாடுகளில் முக்கியமாக இந்தியாவில் பெருவாரியாக பயன்படுத்தப்படுகிறது. பன்னீர் செய்வதற்கு பாலுக்கு எலுமிச்சம் சாறு அல்லது வினிகர் போன்ற பொருட்களை சேர்க்கின்றனர். அப்போது புரோபியோனி பாக்டீரியம் எனும் பாக்டீரியாவின் செயல்பாட்டினால் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவில் உற்பத்தியாகி பெரிய பெரிய துவாரங்கள் சீஸில் ஏற்படும். இங்கு படத்தில் காண்பது புரோபியோனி பாக்டீரியா ஆகும். இந்த பாக்டீரியா லாக்டிக் ஆசிடை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸை உண்டாக்கும். அதன் விளைவாக ஸ்விஸ் சீஸ் எனப்படும் பன்னீரில் பெரிய பெரிய ஓட்டைகள் ஏற்படுத்தப்படும். வினிகர். வினிகர் என்பது வேறொன்றுமில்லை, டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் தான். எத்தனால் எனும் இதைல் ஆல்கஹால் அசிட்டோபாக்டர் என்னும் அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியாவால் ஆக்சிடைஸ் செய்யப்பட்டு உண்டாவதுதான் வினிகர். இந்த படத்தில் காணப்படுவது அசிட்டோபாக்டர். பல்வேறு நாடுகளில் ஈஸ்ட் உதவி கொண்டு முதலில் சர்க்கரை சத்தை ஃபெர்மெண்ட் செய்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் செய்கின்றனர். பின்னர் இந்த ஆல்கஹாலை அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா உதவி கொண்டு வினிகராக மாற்றுகின்றனர். So, it is a two-step process of converting sugar into alcohol and then converting alcohol into acetic acid that forms the vinegar. Single cell protein SCP என்றும் குறிப்பிடுவார். SCP சிறந்த ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது. இதில் ஈடுபடுத்தப்படும் மைக்ரோப்ஸ் ஆவன algae like spirulina, yeast like Saccharomyces, fungi like Chaetomium, bacteria like Brevibacterium. SCP உண்டாக்குவதில் ஈடுபடுத்தப்படும் மைக்ரோப்ஸ் ஆவன ஸ்பைருலினா. இது ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கா. உண்மையில் இது பல சயனோபாக்டீரியம் செல்களின் அடுக்குதான். ஒவ்வொரு செல்லும் ஒரு சயனோபாக்டீரியம். It is a prokaryote. Saccharomyces என்பது ஈஸ்ட். இது ஒரு ஃபங்கஸ் வகையைச் சேர்ந்தது. ஈஸ்ட் இஸ் a single celled organism. பட்டிங் ப்ராசஸ் மூலமாக மல்டிப்ளை ஆகிறது. கீட்டோமியம். கீட்டோமியம் என்பது மல்டி செல்லுலார் ஃபங்கஸ். இங்கு காணப்படுவது பெரிதீசியம் எனும் அதன் உடற்பகுதி தான். இதில் சில டெர்மினல் ஹேர்ஸை காணலாம். இது சாயில், டீகேயிங் பிளான்ட் மெட்டீரியல், டேமேஜ்ட் பில்டிங் இதிலெல்லாம் வளரக்கூடியது. இங்கு படத்தில் பார்ப்பது பெரிதீசியம் என்று குறிப்பிட்டேன். இதன் உள்ளே ஆஸ்கை என்னும் ஸ்போர் ப்ரொடியூசிங் பாடிஸ் இருக்கும். ஆஸ்கோஸ்போர்ஸ் இதில் உண்டாகின்றன. பெரிதீசியத்திலிருந்து விடுபட்டு இந்த ஆஸ்கோஸ்போர் காற்றில் பரவி சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டம் கிடைத்ததும் புதிய கீட்டோமியம் ஃபங்கஸை உருவாக்கும். கீட்டோமியம் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த SCP ஆக கருதப்படுகிறது. பிரெவிபாக்டீரியம். இந்த வகை பாக்டீரியா ராட் ஷேப்டு பாக்டீரியா. இவை காய்ச்சப்படாத பால் மற்றும் சீஸ் இவைகளில் காணப்படும். பிரெவிபாக்டீரியம்
குளுட்டாமிக் ஆசிட் போன்ற அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் செய்யும். இந்த அமினோ அமிலங்கள் சீஸ் ரைப்பனிங்கில் பயன்படுத்தப்படுகின்றன. It is a rich source of SCP. Prebiotics. Prebiotics என்பவை ஒரு வகை சிறப்பு தாவர நார்ச்சத்து ஆகும். இவை நமது குடலில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டிவிடும். ப்ரீபயாட்டிக்ஸ் எங்கிருந்து கிடைக்கும்? சோர்சஸ் ஆஃப் ப்ரீபயாட்டிக்ஸ். ஃபைபர் மற்றும் ஸ்டார்ச் அதிக அளவில் காணப்படும் பழங்களும் காய்கறி வகைகளும், முழு தானியங்கள், வாழைப்பழம், பச்சை கீரை வகைகள், வெங்காயம், பூண்டு மற்றும் சோயாபீன்ஸ். ஓட்ஸ், ஆடி விதைகள் எனும் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், உருளைக்கிழங்கு மற்றும் சமைத்த அரிசி சோறு இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் ப்ரீபயாட்டிக்ஸ். ப்ரோபயாட்டிக்ஸ். ப்ரீபயாட்டிக்ஸ் வேற, ப்ரோபயாட்டிக்ஸ் வேற, கவனிச்சுக்கோங்க. ப்ரோபயாட்டிக்ஸ் என்பவை உயிருள்ள நுண் உயிரிகள். இவை நமது குடலில் உள்ள நன்மை பயக்கும் தாவரங்களை ஊக்குவிக்கும். லாக்டோபாசில்லஸ் அசிடோஃபைலஸ், லாக்டோபாசில்லஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் போன்ற பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்காக செயல்படும். இவை நமது இரைப்பை மற்றும் உணவு குழலில் உள்ள நோய்க்கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன. Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. We'll meet you in the next video. Thank you.